வணக்கம். இலங்கை அதிபர் தேர்தல் வெற்றி முகத்தில் அனுரா திசநாயகே. மண்ணை கவ்வினர் ரணில் சஜித். தோன்றிய மண்ணில் தோல்வியை தழுவிய கம்யூனிச சித்தாந்தம் இலங்கையில் தேர்தல் மூலம் ஆட்சியை கைப்பற்றும் நிலை உருவாகியுள்ளது. மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியான ஜே.வி.பி. தலைவர் அனுரா திசநாயகே 51% ஓட்டுகளுடன் முன்னணியில் உள்ளார். தெற்காசியாவில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அமைந்துள்ள இலங்கை தீவு மேற்கு நாடுகளுக்கு செல்லும் கடல் வழியில் அமைந்துள்ளது. இந்தியாவுக்கு அருகே அமைந்திருப்பதாலும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இருப்பதாலும் சீனாவும் தளம் அமைக்க ஆர்வம் காட்டும் நாடாக இலங்கை உள்ளது. இப்படி கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இலங்கை 30 ஆண்டுக்கும் மேலாக உள்நாட்டுப் போரில் சிக்கி சின்னாபின்னமானது. போர் முடிந்த பிறகு பேராசை பிடித்த ராஜபக்சே குடும்பத்தினரால் நாடு சந்தித்த சிரமங்கள் ஏராளம். அவற்றை கடந்து இப்போது புதிய தேர்தலை நடத்தி முடித்துள்ளது இலங்கை. தற்போதைய அதிபர் ரணில், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, மார்க்சிஸ்ட் பின்புலம் கொண்ட தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரா குமார திசநாயகே ஆகியோர் இடையே முக்கிய போட்டி நிலவியது. இதில் தற்போதைய நிலவரப்படி அனுரா குமார திசநாயகே 51% முன்னணியில் உள்ளார். இன்று மதியத்திற்குள் உறுதியான நிலவரம் தெரியும் வாய்ப்புள்ளது. குறைந்தபட்சம் 50% ஓட்டு பெற்றால் மட்டுமே அதிபராக தேர்வு செய்யப்படுவார். வேட்பாளர் எவரும் 50% ஓட்டு பெறவில்லை எனில் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது விதி. தற்போதைய நிலவரப்படி தேவையான 50% ஓட்டுகளை அனுரா பெற்றுவிடும் வாய்ப்புள்ளது. அவரை எதிர்த்து போட்டியிடும் ரணில் சஜித் இருவரும் மிகவும் குறைவான ஓட்டு மட்டுமே பெற்றுள்ளனர். யார் இந்த அனுரா திசநாயகே? இலங்கை அதிபர் தேர்தல் களத்தில் முன்னணியில் இருக்கும் அனுரா குமார திசநாயகே 56 தற்போதைய பார்லிமெண்டில் எம்பி யாக இருக்கிறார். இவர் ஜனதா விமுக்தி பெரமுனா என்ற ஜே.வி.பி. கட்சியின் தலைவர். ஜனதா விமுக்தி பெரமுனா தமிழில் மக்கள் விடுதலை முன்னணி என்று பொருள். இலங்கையில் செயல்படும் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சித்தாந்த அடிப்படையிலான கம்யூனிஸ்ட் கட்சி. அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிகளில் 2 முறை ஈடுபட்ட இந்த கட்சி இப்போது தேர்தல் அரசியலில் ஈடுபட்டுள்ளது. இந்த கட்சியின் தலைவரான அனுரா குமார திசநாயகே 1968இல் அனுராதபுரம் மாவட்டத்தில் கூலித் தொழிலாளிக்கு மகனாக பிறந்தவர். 1995இல் இயற்பியல் பட்டப்படிப்பை முடித்தார். 1987 முதலே ஜனதா விமுக்தி பெரமுனாவில் இணைந்து செயல்பட்டு வந்தார். 1995இல் சோஷலிச மாணவர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளராகவும் ஜனதா விமுக்தி பெரமுனாவின் மத்திய குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார். அமைச்சராக இருந்தவர் 2000 ஆண்டு முதல் எம்பி யாக இருக்கிறார். சந்திரிகா குமாரதுங்கா அரசில் வேளாண்மை, கால்நடை மற்றும் பாசனத்துறை அமைச்சராக 2004 முதல் 2005 வரை பதவி வகித்தார். 2005இல் சந்திரிகா அரசில் இருந்து பிற ஜே.வி.பி. அமைச்சர்களுடன் ராஜினாமா செய்தார். 2015 முதல் 2018 வரை எதிர்க்கட்சிகளின் தலைமை கொறாடா ஆகவும் இருந்தவர். 2019இல் தேசிய மக்கள் சக்தி என்ற கூட்டமைப்பை தோற்றுவித்தார். அதன் வேட்பாளராக அப்போது நடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் அவருக்கு 3% ஓட்டுகளே கிடைத்தன. IMF நிபந்தனைக்கு எதிர்ப்பு. கோத்தபயா ராஜபக்சே அதிபராக தேர்வான நிலையில் கோவிட் தொற்று ஏற்பட்டது. கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட நிலையில் கோத்தபயா அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வெடித்தன. அவற்றை முன்னின்று நடத்தியவர்களில் அனுராவும் ஒருவர். பொருளாதாரத்தை மீட்கும் முயற்சியாக அதிபர் ரணில் மேற்கொண்ட IMF உதவி திட்டத்தை அனுரா குறை கூறி வருகிறார். IMF கடும் நிபந்தனைகளை பேசி தளர்த்த வேண்டும் என்பது அவரது நிலைப்பாடு. செய்தியை கேட்டதற்கு நன்றி.